கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு ஞானமுள்ள வாழ்க்கை. ஞானமுள்ள வாழ்க்கை, இன்னொரு வகையில் அதுக்கு தலைப்பு சொல்லணும்னா, ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சுருக்கி ஞானமுள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆதார வசனம் நம்ம வாசிச்சிடலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல், ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இங்கே அப்போஸ்தலன் பவுல் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஏன் அந்த ஒரு கவனமாக ஞானம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளணுங்கும் போது 2வது வசனத்தில் சொல்கிறாரு, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ வருகிற காலம் பொல்லாததாக இருக்கிறதுனால நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும்? ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்க்கும்போது, உங்கள் நேரத்தை மிக நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், ஏனென்றால் நாட்கள் மிகவும் மோசமாக இருக்கின்றன, ஆதலால் நீங்கள் ஞானமில்லாதவர்களாக நடக்காமல் ஞானமுள்ளவர்களாக நடப்பதற்கு அதிக கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு மொழிபெயர்ப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பார்க்குறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம வாழ்கிற நாட்கள் ரொம்ப ஒரு பொல்லாத ஒரு நாட்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்குறோம். இது அப்போஸ்தலன் பவுல் சுமார் ஒரு 2000 வருடத்துக்கு முன்னாடி எழுதிட்டார். நாட்கள் பொல்லாத ஆனவைகள் அப்படின்னு சொல்லி எழுதிட்டார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்கே நம்ம பார்க்குறோம் பொல்லாதவைகள்னு சொல்லி. ஆனால் இன்னொரு இடத்துல சொல்லும்போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது கடைசி காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள்னு சொல்கிறாருங்க, கொடிய காலங்கள்னு சொல்கிறார். அங்கே நிறைய குணங்கள் சொல்கிறார், ஜனங்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. முக்கியமாக ஒரு சில ஆலோசனைகள் சொல்லும்போது, தேவ பக்தியின் வேஷத்தை என்ன பண்ணுவாங்க? தரித்து கொள்வார்கள். இதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பார்க்குற சகோதர சகோதரிகள் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, பக்தியுள்ளவர்கள் போல இருப்பாங்க. ஆனால் அதுக்கு அவர் சொல்கிற பேர் என்னங்க? அதான், எல்லாரும் தேவபக்தி போல இருப்பாங்க. ஆனால் பவுல் அதுக்கு சொல்கிற இது என்ன சொல்கிறாருங்க? அது எப்படிப்பட்டதாக இருக்குமா? அது அந்த தேவபக்தி வேஷமாக இருக்குமா? வேஷம்னா இன்னொரு வகையில் என்ன சொல்லலாம், நமக்கு புரிஞ்சுக்கிற வகையில் நடிப்பு இல்லைங்களா? அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கடைசி நாட்களில் சகோதர சகோதரிகள் நம்ம மத்தியில் நடிக்கிறவங்க இருப்பாங்க. இன்னொரு கீழே வசனங்களை சொல்லும்போது, எவ்வளவுதான் சத்தியத்தை கற்று அறிந்து உணர்ந்தாலும், சத்தியத்தை அறிந்தாலும் அதை குறித்த உணர்வு என்ன இருக்காதுன்னா அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலம் நாம் வாழ்கிற காலம். அப்போ இங்கே அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஞானமற்றவர்களைப் போல நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ இங்கே சொல்ல வந்துட்ட காரியம், நாம் ஞானம் மற்றவர்களைப் போல நடக்கக்கூடாது, ஞானம் உள்ளவர்களைப் போல, அதாவது ஞானம் உள்ளவர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டு நாம் கவனமாய் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறத அங்கே பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து கொள்ளணும்னா அப்போ என்ன செய்யணும்? அதுக்கே கீழே சொல்லிட்டாரு, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்ன பண்ணுங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளக்கூடியவங்களா நாம் அங்கே இருக்கணும். அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னா என்ன பிரதர் செய்யணும் அப்படிங்கும்போது, சகோதரர்கள் கொடுக்குற ஆலோசனைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சில ஆலோசனைகள். அப்போ நாம் வாழ்கிற காலம் படுமோசமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். அப்போ நாம் எப்படி இருந்துக்கணும் அப்படின்னா, ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். ஏன்? இன்னைக்கு சகோதர சகோதரிகள் மத்தியிலேயே தேவ பக்தியின் வேஷத்தை எப்படி இருப்பாங்க, தரித்து கொண்டவர்கள் இருப்பாங்க. எவ்வளவுதான் சத்தியத்தை கற்றாலும் அதை அறிந்து உணராதவர்களாக இருப்பாங்க. அப்போ உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களை எப்படின்னா ரொம்ப ஞானம் உள்ளவர்களாக பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ ஞானம் உள்ளவர்களாய் பயன்படுத்தி கொள்றதுக்கு என்ன செய்யணும்
அப்படிங்கும்போது முதல் காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் தன் தன் காரியத்தில் கவனம் செலுத்தணும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம பாஷையில் சொல்லணும்னா எப்படி சொல்கிறதுங்க? அவங்கவுங்க விஷயத்தில் என்ன பண்ணணும்? கவனம் செலுத்தணும். இது ஆங்கிலத்தில் சொல்கிறதுன்னா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். சரிங்களா? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். எங்கள் ஊரில் சொல்கிற பாஷையில் சொல்லணும்னா உங்கள் ஜோலியை நீங்கள் பாருங்கள், மற்றவங்க ஜோலியில் என்ன பண்ணாதீங்க, தலையிடாதீங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களில் நாம் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுகிறத கூடுமான வரைக்கும் தவிர்த்து கொள்ளுகிறது ரொம்ப ஒரு ஞானமுள்ள வாழ்க்கையாக அது இருக்கும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரைக்கும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கென்று ஒரு சிலரை தேவன் வச்சிருப்பார். அவங்க நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சிக்கென்று ஒரு சில காரியங்களை நம்முடைய வளர்ச்சிக்காக அவங்க ஆலோசனைகளாக சொல்லுவாங்க. இதை நம்ம இங்கே சொல்ல வரல. தேவையே இல்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறத தான் இங்கே சொல்லுது. அது ஞானமுள்ள வாழ்க்கை கிடையாது. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். இங்கே சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல், உனக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நீ சரி செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது, அதையெல்லாம் நீ கவனிக்காம அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதில் நான் என்ன ஆலோசனை சொல்லலான்னு நினைக்கிறது தவறு. அதை தான் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, இங்கே சொல்ல வரதை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னன்னு சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு பேர் என்னது? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அப்போ முதலாவது நம்மை சரி செய்து கொண்டிருக்கிறோமாங்கிறதுல முழு கவனம் வச்சோம்னா அது ஞானமுள்ள வாழ்க்கை. நம்மளை நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையவே யோசித்து அதுக்கே ஆலோசனை சொல்லணும்னு நினைச்சோம் அப்படின்னா தேவனுடைய பார்வையில் நாம் மாயக்காரர்களாய் மாறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இங்கே சொல்ல வர விஷயம் பாருங்க, உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில், சரிங்களா, அடுத்தவர் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை தேடாதே அப்படிங்கிறாருங்க. சரிங்களா? இங்கே பார்க்கும்போது பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாயின்னா அவங்க என்ன பண்ணலை, வகை தேடுறாங்க. அடுத்தவங்க பிரச்சனை என்ன, அதை எப்படி சரி செய்யலான்னு வகை தேடிட்டு இருக்காங்களே ஒழிய தன்னுடைய காரியங்களில் அவங்க என்ன பண்ணலைன்னா கவனம் செலுத்தலை. அப்போ இதை குறித்து சகோதரர்கள் சொல்லும்போது, ஆனால் இன்று தேவ பிள்ளைகள் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுவதில் அக்கறை அற்றவர்களாக, அதை குறித்த சீரியஸ் இல்லாமல் இருக்கிறார்கள். எவ்வளவுதான் நம்ம சத்தியம் கேட்டாலும் நமக்குள்ள அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை மூக்க நுழைக்கிறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கமே ஒழிய நாம் அந்த அது ஒரு பெரிய தவறுங்கிற உணர்வே நிறைய நேரங்களில் நமக்கு வர்றதில்லை. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதின் நிமித்தமாக அநேக அனுபவங்கள் வாங்கி இருந்தாலும் வெகு சிலரே இந்த காரியத்தில் கவனமாக இருக்கிறார்கள், இந்த கோட்பாட்டின்படி நடக்கிறார்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கேள்விகள், நிறைய நேரங்களில் சத்தியங்கள் கேட்போம், அடுத்தவங்க விஷயத்தில் நம்ம தலையிட வேண்டாம். நம்ம கண்ணில் என்னத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், உத்தரத்தை போஸ்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தவங்க கிட்ட இருக்கிற சின்ன டஸ்ட்டை எடுக்கணும்னு நிறைய நேரங்களை ட்ரை பண்ணுறோம். நிறைய தடவை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் என்னதான் கேட்டாலும் நம்மளுடைய அநேக நேரங்களில் நிறைய பேர் இதை குறித்த சீரியஸ் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க விஷயத்தை குறித்தே சிந்திக்கிறவர்களாகவும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுகிறவர்களாகவும் இருக்கிறாங்க. இது ஞானமுள்ள காரியமாக அங்கே இருக்காது. அப்போ அநேகர் தங்கள் வாழ்க்கையை பார்க்காமல், தங்கள் வாழ்க்கையை கவனிக்காமல், மற்றவர்கள் வாழ்க்கையை கவனிக்கிறவர்களாக, ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நம்ம ஒருத்தருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுக்குறோன்னா, அடே இந்த பிரதர் இந்த சிஸ்டர் இந்த ஆலோசனை கொடுக்குறாங்களேன்னு கவனிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்குது. உடனே சொல்கிறவங்களை பற்றி நம்ம என்ன யோசிப்போன்னா, இவங்க சரியாக இருக்காங்களா, அது நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா.
சொல்கிறத மட்டும் நம்ம எடுக்க மாட்டோம். சொல்கிறாங்க சரி, ஆனால் இவங்க அதில் சரியாக இருக்காங்களா அப்படின்னு நினைப்போம். அவங்க சரியாக இருந்து சொன்னாங்கன்னா நமக்கு கொஞ்சம் அது எப்படி இருக்கும், கேட்குற வார்த்தை கொஞ்சம் உணர்த்துற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம மைண்டு பூரா எதுதான் நிறைஞ்சிருக்குன்னா, இவங்களே சரியில்லை, இவங்க என்ன நமக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஆலோசனை அங்கே என்ன இல்லாமல் போயிடுதுங்க, அர்த்தம் இல்லாமல் போயிடுதுங்க. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுற விஷயத்தில். அப்போ இதில் தலையிடாமல் இருக்கிறதுக்கு என்ன பிரதர் பண்ணணும் அப்படின்னா, யாக்கோபு தான் ரொம்ப அதுக்கு அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்குறார். என்னன்னா, நம்ம விஷயத்தில் நம்ம பிஸியாக இருக்கணுங்களாம். எப்போவுமே நம்ம குடும்ப காரியங்களில், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில், நம்முடைய வேலைகளில் நம்ம அதிகமாய் கவனத்தை வச்சுருந்தோம்னா, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுகிறத நம்ம கூடுமான வரைக்கும் என்ன பண்ணிடலாம்னா தவிர்த்திடலாம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சொந்த காரியங்களில் நம்ம பிஸியாக இருக்கிறோமா? நம்ம காரியத்தையெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுகிறதுல கவனம் செலுத்தக்கூடியவங்களா நாம் இருக்கிறோமா? இதுக்கு அருமையான ஒரு வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடிக்கிறவனை போல் இருக்கிறான். வழியே போகையில் தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது ரோட்டில், சரிங்களா? நம்ம பாட்டுக்கு போகிறத விட்டுட்டு அங்கே போய் அந்த நாயை என்ன பண்ணுறது, அது வேற ஒரு மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா வெறி நாயின்னு சொல்லு. போயிட்டு அந்த நாய் காதை பிடிச்சி இழுத்தா அது என்ன பண்ணும், கடிக்காமல் விடுமா? இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் பாருங்கள். வழியில் யாரோ சண்டை போடுவதை பார்த்து தேவையில்லாமல் தலையிடுவதும் நாயின் காதுகளை பிடிப்பதும் ஒன்றுதான். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார் ஞானி. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது யாருக்காக சொல்லப்பட்ட வசனம் அப்படின்னா, தனக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தில் தலையிடுகிறது, இந்த மூக்க நுழைக்கிற இவங்களுக்காக சொல்லப்பட்ட வசனம் தான் இந்த ஒரு வசனம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நம்மக்கிட்ட எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, அதில் கவனம் செலுத்தி நம்ம சரி செய்யப்படணுமே ஒழிய, மறுபடியும் சொல்லிடுறேன், இது நம்மளோட ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்த்துறவங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா அவங்க அதுக்காக கடமைப்பட்டவர்கள், அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. அவங்க தங்களையும் சரி செய்து கொள்ளணும், சகோதர சகோதரிகளையும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்க்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். நான் சொல்கிறது, சாதாரணமாக நம்ம இருக்கிற எல்லாரும் எப்போ பார்த்தாலும் மற்றவர்கள் விஷயத்திலே கவனம் செலுத்துகிறவர்களா இருந்துட கூடாது. அப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க விஷயத்தில் தலையிடுகிறதுல நமக்கு என்ன இருக்கணும்னா ஒரு தெளிவு இருக்கணும். யாருக்கு எதை சொல்லணும், யாருக்கு எதை சொல்லக்கூடாதுங்கிறதுல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தெளிவு இருக்கணும். அது இரத்த சம்பந்தமான உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் இருக்கீங்களா? இரத்த சம்பந்தமான உறவாக இருந்துட்டாலும் சரி, மாம்ச சம்பந்தமான உறவுகளாக இருந்துட்டாலும் சரி, நாம் எல்லா காரியத்திலையும் தலையிட்டோம்னா அது அநாகரிகம். ஒரு லிமிட் இருக்கு. ரத்த சம்பந்தம்னா உங்களுக்கு தெரியும், நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க. மாம்சம்னா தெரியும், நம்ம உறவினர்கள் சம்பந்தப்பட்டவங்க. அடுத்து ஆவிக்குரிய உறவுகள். இப்படி எதா இருந்துட்டாலும் அவங்க விஷயத்தில் தலையிடுகிறதுல தேவையில்லாமல் ஒரு அளவுக்கு மிஞ்சி நம்ம போனோம்னா அது அநாகரிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு பிள்ளைகள் திருமணம் ஆயிட்டாங்கன்னா கூட அவங்க விஷயத்தில் ஒரு லிமிட்டு தான் இருக்குது. அது பின்னாடி கொஞ்சம் பார்க்கலாம். அவங்க விஷயத்தில் தலையிடுறதுல கூட நாம் ஒரு லிமிட்டோடு தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டது, நம்ம கண்ணில் உத்தரம் இருக்கும்போது அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்கிறதுக்கு வகை தேடக்கூடாது. மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறதுல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் இது மாதிரி தலையிடுறாங்க? நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், இந்த மாதிரி எவ்வளவுதான் பட்டாலும் என்ன வரமாட்டேங்குதுங்க. அது நீங்கள் தான் சொல்கிறீங்க, சரிங்களா? வரவே மாட்டேங்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி எவ்வளவு கேட்டாலும் எப்போவுமே இந்த மாம்சம் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறதுலையே ரொம்ப வாஞ்சையும் விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 131:1. 131ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. எனக்கு தேவையில்லாத விஷயத்துலையெல்லாம் நான் என்ன பண்ணுறதுனா, அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லும்போது, எனக்கு சம்பந்தமில்லாத வேலைகளில் நான் தலையிடுவது இல்லை.
ரொம்ப அருமையான காரியம். அவர் சொல்லிட்டார், நான் அடுத்தவங்க விஷயத்துல எல்லாம் சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நான் என்ன பண்றதில்ல, தலையிடுறது இல்லை. அப்போ இந்த வசனத்திலே இருக்கு. அப்போ தலையிடுறவங்க ஏன் அப்படி தலையிடுறாங்க? சம்பந்தம் இல்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல. அப்போ தலையிடுறவங்க எப்படிப்பட்டவங்க? இருமாப்பு உள்ளவர்கள். அடுத்து என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்லன்னா என்ன அர்த்தங்க? அப்ப இருமாப்பு மேட்டிமை உள்ளவர்கள் தான் அடுத்தவங்க விஷயத்துல எப்பவுமே மூக்க நுழைக்கிறவங்களா இருப்பாங்க, தலையிடுகிறவர்களா இருப்பாங்க. அப்ப நம்மளே புரிஞ்சு கொள்ளணும். பெருமை நமக்குள்ள இருக்கிறதுக்கு சரியான அடையாளம் என்னங்க? ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன். நமக்குள்ள பெருமை இருக்குங்கிறதுக்கு எது சரியான அடையாளம்? நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நமக்குள்ள அந்த மேட்டிமை இருமாப்பு இருக்கு அப்படின்னா, எப்பவுமே அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டு கொண்டு இருப்போம். எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்? ஒரு ஞானமுள்ள வாழ்க்கை நம்ம வாழணும்னா கூடுமான வரைக்கும் அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடுகிறத தவிர்த்து கொண்டோம்னா நாம இந்த பொல்லாத உலகத்துல இந்த கடைசி நாட்களில் ஒரு ஞானமுள்ள வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அது அங்கே போதுமானதாக அங்கே இருக்கும். அப்போ சகோதரர்கள் இதை குறித்து சொல்லும்போது, இந்த இருமாப்பு மேட்டிமை உள்ளவர்கள் தங்களை பெரிய ஆளாக நினைத்து கொண்டு தாங்களே தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையை விடுவார்கள். இதில் பல துன்பங்கள் வந்தாலும் அவமானம் வந்தாலும் வெட்கப்படாமல் மீண்டும் மீண்டும் இதை செய்வார்கள். காரணம் அவர்கள் இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஒரு தடவை அந்த மாதிரி செயல்பட்டுட்டாங்க, சரியான அடி வாங்கிட்டாங்க, அவமானம் வாங்கிட்டாங்க. பாரு, நான் தேவையில்லாமல் அவங்க விஷயத்தில் தலையிட்டதுனால தானே எனக்கு இது வந்துச்சு. இனி நான் என்ன பண்ணிக்கணும்? ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இனி அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம், நினைக்க மாட்டாங்களாம். எவ்வளவு தான் அவமானம் வாங்கினாலும், எவ்வளவு தான் அடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப இவங்க என்ன தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம், இந்த மாதிரி வேலைகளை அவங்க செய்து கொண்டே தான் இருப்பாங்களாம். காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள இருக்கு இருமாப்பு, அவங்களுக்குள்ள இருக்குது மேட்டிமை. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளே சிந்திச்சு பார்த்துக்கணும். நாம எப்படிப்பட்டவங்க? சென்ற நாட்களில் இது போல அவமானங்கள் நம்ம வாங்கி இருக்கிறோமா? அப்ப இது போல அவமானங்களை வாங்கிக்கிட்டு நான் கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்காக வேதனை அனுபவிக்கிறேன் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது நாமளே ஏமாத்திக்கக்கூடியது. அதனால தான் வேதம் முன்னாடியே எச்சரிச்சிருச்சு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள், நீங்கள் இதில் தலையிடாதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிருச்சு. அப்பயும் நம்ம கேட்காம தலையிட்டுக்கிட்டு பாடுகளை வாங்கிக்கிட்டு இது ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சது பிரதர்னு சொன்னோம்னா அதுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுகிறத வேதம் எதுக்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்லுது அதை நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் அதோட சீரியஸ்னஸ் புரியும். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறதும் இதுவும் ஒன்று தான் அப்படிங்கிறத வேதம் ஒரு சில காரியங்கள் மூலமாக அங்கே சொல்லுது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க எதுக்கெல்லாம் இந்த வசனம் ஒப்பிட்டு சொல்லுதுன்னா, உங்களில் ஒருவன் கொலை பாதகனாயாவது, ஒருத்தரை கொலை செய்யறது எவ்வளோ பெரிய ஒரு தவறு. திருடன், அடுத்தவங்களுடைய பொருட்களை திருடுறது எவ்வளோ பெரிய தவறு. அடுத்து பொல்லாங்கு, அடுத்தவங்களுக்கு பொல்லாங்கு செய்கிறது அது ஒரு மிகப்பெரிய தவறு. இதை ஒப்பிட்டு சொல்லுது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. அப்போ நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். இது போல் அந்நிய காரியங்களை தலையிடுகிறதுனால நமக்கு பாடுகள் வருதுன்னா இது தேவையில்லாதது, இதை நம்ம தவிர்க்கணும். இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்தாச்சு. குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெண் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து வளர்க்கணுங்களா, வளர்க்கக்கூடாதா? அப்பா அம்மா நிறைய ஆலோசனைகள் கொடுத்து அவங்களுக்கு வளர்க்கணும். எது வரைக்கும்? திருமணம் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆலோசனை கொடுக்கக்கூடாது, அவங்க விஷயத்தில் என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு பாருங்க எல்லாமே தலைகீழாக இருக்கும். திருமணம் வரைக்கும் என்னவே பண்ண மாட்டாங்க, எந்த ஆலோசனையும் கொடுக்கவே மாட்டாங்க, அவங்களும் கேட்கவே மாட்டாங்க.
ஆனால் திருமணம் ஆன பின்னாடி தான் இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஆலோசனை கொடுக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இது இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் குழப்பங்களுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் வைத்திருக்கிற அந்த ஒழுங்குமுறைகளை தெரியாததுனால தான். அதான் ஒரு சிஸ்டர், நான் ஏற்கனவே ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க. அதாவது திருமணம் ஆகிற வரைக்கும் பெண் பிள்ளைகளை என்னவே பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா பேச்சை என்ன பண்ணவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. 6 மணிக்கு எந்திரினா எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறீங்களா? 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்படி என்ன சொன்னாலும் போமா போப்பா அப்படின்னு சொல்லி தான் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணவே ஆரம்பிப்பாங்க, அப்பா அம்மா சொல்கிறத கேட்கவே ஆரம்பிப்பாங்க. டெய்லி ஃபோன் அடித்து அம்மா கிட்ட ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு செய்கிறது. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருமணத்துக்கு அப்புறம் இதை அவங்க நிறுத்தணும். திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஆலோசனைகள் வேணும்னாலும் அந்த பெற்றோர் அந்த பெண்ணுக்கு கொடுக்கலாம், இவங்களும் எவ்வளோ ஆலோசனைகள் வேணும்னாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் திருமணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பெற்றோர், அதாவது தன்னுடைய பெற்றோர்கிட்ட ஆலோசனை கேட்குறத அவங்க என்ன பண்ணிடணும், நிறுத்தணும். இன்னைக்கு சகோதரர்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய குடும்பங்களில் பிரச்சனை, என்ன பிரதர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்கிற காரியமே என்னன்னா, அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே செயல்படுறா பிரதர், அவங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு செயல்படுறாங்க, இங்கே எங்கள் பேச்சை எதையுமே அவங்க என்ன பண்ணுறதே இல்லை, கேட்குறதே இல்லை. ஏன்னா இது தேவனுடைய ஒழுங்குமுறையை மீறுகிற ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணணும், இவங்களுடைய குடும்பம் இதுக்குரிய ஆலோசனைகளை இங்கே தான் இவங்க வகுத்து இவங்க செயல்படக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு சமயம் அவங்களா விரும்பி வந்து கேட்கும்போது அது வேற. அதாவது கணவன் மனைவியாக சேர்ந்து வந்து ஒரு சில ஆலோசனைகள் கேட்குறாங்கன்னா அது கூட ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கொள்ளலாம், அதுவும் கூட தவறு தான். பெற்றவங்க, அதாவது பெண் பிள்ளைகள் வீட்டார்கிட்ட கேட்குறத கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கணும். ஏன்னா இவங்க வாழ்கிற குடும்பம் வேற. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது போன்ற அப்போ பெற்றோர் என்ன முடிவுக்கணும்னா, பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்க தங்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு அவங்களுடைய காரியங்களில் தலையிடுகிறது நாகரீகமாக இருக்கும். அவங்க திருமணம் ஆன பின்னாடி அவங்க விஷயத்தில் தலையிட்டு கொண்டு ஆலோசனைகள் சொல்கிறதுங்கிறது அது அநாகரிகமாக மாறிடும். அது நிறைய குடும்பங்களை என்ன ஆகிடும்னா குழப்பத்தை உண்டாக்கக்கூடியதாக அங்கே மாறிடும். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, அவங்களா விரும்பி வந்து கேட்குறாங்க. பையன் இருக்கிற வீட்லேயே இருக்கட்டும், பையன் வீட்லேயும் இதே தாங்க. பையன் வீட்லேயும் இப்போ வந்து பையனுக்கு இப்போ வந்து மகனுக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த மகன் அந்த மருமகள்ங்கிறது ஒரு தனி குடும்பம் ஆயிட்டாங்க. ஒட்டுக்கா இருக்கலாம், ஆனால் அவங்க ஒரு தனி குடும்பம் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னா, அவங்களா கேட்காம ஆலோசனை சொல்லக்கூடியவங்களா நாம் இருக்கக்கூடாது. அவங்களா வரணும். அதுக்குன்னு பையனை தனியாக கூப்பிட்டு ஆலோசனை கொடுக்கறது இருக்கக்கூடாது. அதுவும் தவறு. அதுவும் தேவனுடைய ஒழுங்கை நம்ம மீறுறோம். நீ பாடுறா, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இது கூட நம்ம தவிர்த்தரணும். அவங்களா விரும்பி ஒரு குடும்பமாக வந்து எங்களுக்கு இந்த காரியத்தில் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை, எங்களுக்கு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க விஷயத்தில் தலையிடுறது தான் அது நாகரிகமாக இருக்குமே, தேவனுடைய ஒழுங்காக இருக்குமே ஒழிய தேவையில்லாமல் அவங்க குடும்பத்தில் நம்ம தலையிட்டாலும் கூட அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். ஏன் பிரதர் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம் பூரா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் குடும்பத்தில் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அநேக நேரங்களில் சிந்திக்காமல் விட்டுறோம். இது பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய இடங்களில் குழப்பத்தை உண்டாக்குது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிறோம், சாட்சி இல்லையே. பக்கத்து வீட்டார் முன்னாடி நம்ம ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியலையே. காரணம் என்னது, தேவன் இப்படித்தான் நம்ம வாழணும்னு சொல்லி இருக்கிற அந்த ஒழுங்குமுறைகளை நம்ம மீறும்போது அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது. அந்த சகோதரி இந்த குடும்பத்துக்கு வந்துடுறாங்க, அங்கே பார்த்தா அந்த சகோதரன் எப்போ பார்த்தாலும் அம்மாவுடைய பேச்சையே கேட்டு செயல்படக்கூடியவராக இருக்கும்போது இந்த சகோதரியால் அந்த குடும்பத்தை இசைஞ்சு ஓட்ட முடியலை, அந்த குடும்பத்தில் வாழ முடியலை. அப்போ என்ன ஆயிடுது, ஒரு குடும்பத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஆலோசனைகள் வேணும்னாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் திருமணம் ஆன பிறகு அவங்களா வந்து இசைஞ்சு வந்து ஆலோசனைகள் கேட்டால் ஒழிய அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளை அங்கே நம்ம நிறுத்தணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அங்கே இருக்குது. அப்போ அடுத்தவங்க தன் காரியத்தில் கவனம் செலுத்தணுங்கும் போது இதை தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், இரத்த சம்பந்தமான உறவுகளிலும் கூட நாம் ரொம்ப கவனமாக ஆலோசனை சொல்கிற விஷயத்தில் அங்கே இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ என்ன ஒரு கேள்வினா, எல்லாத்துக்கும் ஆலோசனை கொடுக்கலாமா பிரதர்? இப்போ வந்துட்டாங்க, ஆலோசனை கேட்டு வந்தால் நம்ம ஆலோசனை கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்க விஷயத்தை தலையிட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவங்க விரும்பி வந்து ஆலோசனை கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் நம்ம ஆலோசனை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால்
கொடுக்கலாங்களா? அவங்களா விரும்பி வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம அவங்க கேட்குற எல்லாத்துக்கும் நம்ம ஆலோசனை கொடுக்கலாமா வேண்டாங்களா? கொடுக்கலாம். கொடுக்கலாமா வேண்டாங்களா? இப்போ நம்ம அதுக்கு யாருக்கிட்ட போகலாம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்டே போயிடலாம். அவர் எல்லாத்துக்கும் ஆலோசனை கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 13, 14. லூக்கா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இப்போ ஒரு ஆலோசனை வந்து கேட்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு, அடே நமக்கு அவர் ஒரு பிரச்சனையோடு வந்து உட்கார்ந்துருக்கிறார். என்ன பிரச்சனைனா சொத்து பிரச்சனை. அவருக்கும் அவங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ சகோதரனுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. இவர் ரொம்ப நேர்மையாக பேசுகிறாரு, நீதியாக பேசுகிறாரு, சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறாரு. அப்போ இந்த ஒரு விஷயத்தில் இவர்கிட்ட ஆலோசனை கேட்டு இவர் அந்த ஆலோசனையை கொடுத்தாருன்னா அது ரொம்ப நேர்த்தியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என்னோட பங்கை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இங்க இவர் மத்தியஸ்தம் பண்ண கூப்பிடுறாரு, ஆனா அதை இவர் தவிர்த்துறாரு. இல்ல, என்னோட வேலை என்ன கிடையாது, இது கிடையாது. என்ன உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் உங்க ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த வேலையை செய்யறதாவும் என்ன நியமித்தது யார்? பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லாத ஞானமா? அவர் அந்த இடத்துல அதை பிரித்து கொடுக்க சொல்லி அவர் முயற்சி எடுத்திருந்தார்னா அதை ரொம்ப சரியா செஞ்சிருப்பாரா, தப்பா செஞ்சிருப்பாருங்களா? ரொம்ப தெளிவா சரியா செஞ்சிருப்பாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணல, அதுல தலையிடல. பாருங்க, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒருத்தர் விஷயத்துல தலையிடுறதுல ரொம்ப கவனமா இருக்கிறார்னா, அவ்வளவு ஞானம் படைத்தவர், அவ்வளவு நீதியா நியாயம் தீர்க்கக்கூடியவரே, தேவையில்லாத இது எனக்கு இப்போ தேவையில்லாத விஷயம், இதில் நான் என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாதுன்னு அவரே ஒரு முடிவு எடுத்து செயல்படுகிறார். அப்படின்னா என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளால சரியா தெளிவா எல்லாத்துக்கும் ஆலோசனை கொடுத்துட முடியும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நம்மகிட்டயும் ஒரு சில தவறுகள் வந்துடும். ஏன்னா நம்ம தீர்ப்பெல்லாம் எதை பார்த்து தான் இருக்கும், முகத்தை பார்த்து தான் நம்மளுடைய தீர்ப்புகள்லாம் இருந்துடும் நிறைய நேரங்கள், இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நாம எந்த அளவுக்கு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப கவனமா அங்க இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில காரியங்களை தலையிட்டு நம்ம செயல்பட்டுட்டோம் அப்படின்னா அது மோசமான விளைவுகளை அங்கே ஏற்படுத்திடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதிக்கக்கூடிய காரியங்கள் வருதுன்னா நம்ம தைரியமாக சொல்லிடணும், சாரி பிரதர், சாரி சிஸ்டர், இது என்னுடைய வேலை இல்லை, நீங்கள் இதை என்ன பண்ணணுமோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொதுவில் சொல்லிட்டாரு, என்ன யார் உங்களுக்கு நியாயாதிபதியாக பங்கிடுறவனாக வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க, ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. லூக்கா 12:15. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பொதுவாக ஆலோசனை கொடுத்துட்டார். அவங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை கொடுக்கல, அவங்களுக்கு பொதுவாக ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு எல்லாருக்கும். இப்போ இங்கே என்ன நடந்துருச்சு, அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, பாகம் பிரிக்கிறது பிரச்சனை இல்லை, அதுக்கு பின்னாடி எது ரொம்ப முக்கியமாக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, பொருள் ஆசை. அதுதான் அவங்களுக்குள்ள. ஒரு சமயம் ரெண்டு பேருக்கும் போதுமானதாக இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல அதோட பின்னணி என்னன்னு. ஒரு சமயம் இவர் கேட்கிறவர் மனசுக்குள்ள எண்ணத்தை வச்சுக்கிட்டு கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய பொருள் ஆசையை வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேனே, ஒரு சமயம் தம்பிக்கு 20 ஏக்கர் தோட்டம் இருக்குது, அண்ணனுக்கு 10 ஏக்கர் தோட்டம் தான் இருக்குது. ஆனால் அதில் இவரோட பாகம் என்ன இருக்குது, 5 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு இன்னும் 5 ஏக்கர் இருக்குல்ல, அதில் அதையும் கொடுங்க. அப்போ இவருக்குள்ள என்ன ஆசையில் அதை கேட்குறாரு, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் எனக்கு என் பாகத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்டிருந்தா கீழே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பொருளாசையை குறித்து பேசியிருப்பாரான்னு நமக்கு தெரியலை.
அப்ப இவர் கேட்டதே என்னன்னா, இவருக்கு ஏற்கனவே நிறைய இருக்கு, இது பத்தாது இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறார்னா, அந்த அண்ணனுடைய பாகத்துல இருந்து இவர் கேட்டிருக்கிறார். இது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன், அதெல்லாம் அங்க இல்லை. அப்பதான் இவர் என்ன சொல்றாருன்னா, பொருளாசையை குறித்து என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருங்க. பொருள் அவசியமானா பொருள் மிக மிக அவசியம். ஆனா பொருள் ஆசை, பணம் நமக்கு எல்லாவற்றுக்கும் உதவும், தேவை. ஆனா அது எவ்வளவு இருக்குதுங்கிறது முக்கியம் இல்லை. அதை குறித்து நம்ம மைண்டு என்ன சொல்லுது, எவ்வளவு ஆசையா அது மேல நம்ம வச்சிருக்கிறோம், அதில் நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப எச்சரிக்கை உள்ளவர்களா நாம அங்கே இருக்கணும். எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவர்களுக்கு ஜீவன் இல்லை. ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணிட்டாருன்னா, பொதுவாக ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. இப்போ அந்த தம்பி உட்கார்ந்து கேட்டவருக்கு என்ன ஆயிருக்கும், அது கண்டிப்பாக உணர்த்தப்பட்டிருக்கோம். ஓ, நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கோம், அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க சொல்ல வராரு அப்படின்னு கூட அவர் திருந்தி இருக்கலாம், கூட நமக்கு வாய்ப்பு இருக்கும். அவர் திருந்தி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கலாம். அப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர்கிட்ட ஒரு காரியம் வரும்போது அந்த விஷயத்துல தலையிடுகிறத அவரே அங்க தவிர்த்து கொண்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நாட்கள் ரொம்ப மோசமான நாட்களாக இருக்கு, ரொம்ப கொடிய காலத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கொடிய காலத்தில் நம்ம ஒரு ஞானமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும்னா, ஞானமற்றவர்களைப் போல நடக்காம ஞானம் உள்ளவர்களைப் போல நடக்கணும். அந்த ஞானம் உள்ளவர் யாருன்னு பார்க்கும்போது இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் கூட எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா, அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாமல் அவரை என்ன பண்ணல, தலையிடாதவராக இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளான நாம ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணோம்னா, நாம ஞானமுள்ள வாழ்க்கை இங்க வாழணும். நம்ம கண்ணில் உத்தரத்தை வைத்து கொண்டு அடுத்தவர்கள் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்கிறதுக்கு வகை தேடக்கூடாது. மற்றவங்க விஷயத்துல எதுல தலையிடணும் எதுல தலையிடக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவு தேவனுடைய பிள்ளைகளான நமக்குள்ள அங்க இருக்கணும். ஏன் அது போல தலையிடுறோம், நமக்குள்ள பெருமை மேட்டுமை இருந்தா எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறதுக்கும் ஆலோசனை சொல்றதுக்கும் விரும்புவோம். அப்ப நம்ம அதை தவிர்த்து கொள்ளணும். அடுத்து மற்றவங்க விஷயத்துல தலையிடுறது கொலை செய்யறதுக்கும் திருடுறதுக்கும் பொல்லாங்கு செய்கிறதற்கும் அங்கே சமப்படுத்தி அங்கே பவுல் அங்கே ஆலோசனை கொடுக்குறத பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போ ஒருத்தர் விஷயத்தில் தலையிடலானா அவங்களா வந்து மனப்பூர்வமாக வந்து கேட்கும்போது ஞானமாக சொல்லணும். எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தலையிட்டக்கூடாது. இப்போ நான் கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனை அவங்கள தேவ பக்தி உள்ளவர்களாக ஆக்குமா, தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக மாற்றுமா, இல்லை என்ன ஒரு தேவனுடைய பிள்ளைங்கிறத அங்கே நிரூபிக்குமா, இது அவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குமா, இதையெல்லாம் யோசிக்கணுங்க. வந்துட்டாங்கப்பா, என்னையும் ஒரு மனுஷன்னு மதிச்சு ஆலோசனை கேட்க வந்துட்டாங்க, நான் இப்போ கொடுக்கலன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ஆகிடக்கூடாது, நம்மளுடைய ஞானத்தை அங்கே வெளிப்படுத்திடக்கூடாது. அது ஞானமுள்ள வாழ்க்கை இல்லை. ஞானமாய் நடந்து கொள்ளணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்போ என்ன பண்ணணும், நாம் அப்படி ஒருத்தருக்கு ஆலோசனை கொடுக்குறோம், அவங்க விஷயத்தில் தலையிடுறோன்னா அது அவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடியதா அங்கே இருக்கணும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ரோமர் 15:1-2. ரோமர் 15 முதல், அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருதிக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். நல்ல கவனிங்க, நம்மில் ஒவ்வொருவனும் பிறருக்கு நன்மை உண்டாகும்படி பக்தி விருத்தி உண்டாக நடக்க வேண்டும். அப்ப நாம எந்த ஒரு காரியத்துல தலையிட்டாலும் அது அவங்கள பக்தி விருத்தி அடைய செய்யுமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து நம்ம செயல்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒரு சமயம் அப்படி இல்லாம நம்ம செயல்பட்டோம்னா அது தேவனுடைய வார்த்தையை மீறக்கூடியதா மாறிடும். 1 தெசலோனிக்கேயர் 4:12. 1 தெசலோனிக்கேயர் 4:12. நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாருன்னு. நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே, இது ஒரு கட்டளையாவே சொல்றாரு, அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும். தேவையில்லாத பிரச்சனையில எல்லாம் என்ன பண்ணிக்கிறாதீங்க, போய் தலையிட்டுக்கிட்டு பாடுபடாதீங்க. உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும். இந்த சொந்த அலுவல்களை பார்க்கவுங்கிறதுக்கு தான் என்னதுங்க, உங்க ஜோலியை
நீங்கள் பாருங்கள், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். இதைத்தான் அங்கே என்ன பண்ணிட்டார்னா தெளிவாக அப்போஸ்தலன் பவுல் அங்கே காரியமாக சொல்லிட்டார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். நம்ம இந்த உலகத்தில், இந்த பொல்லாங்கு நிறைஞ்ச உலகத்தில் ஞானமுள்ள வாழ்க்கை நாம் இப்போ வாழ்கிறோமா? இல்லை அடுத்தவங்க விஷயத்துல எல்லாம் தேவையில்லாமல் தலையிட்டு கொண்டு ஒரு ஞானமில்லாத வாழ்க்கை வாழக்கூடியவர்களா நாம் இருக்கிறோமா? சரி, இப்போ என்ன பார்த்துட்டோம், அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. இதில் எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாது. எப்படி போயிடக்கூடாதுன்னா, நான் யாரோட விஷயத்துலையும் தலையிட மாட்டேன் பிரதர், வீட்டிலையும் யாருடைய விஷயத்திலும் நான் தலையிட மாட்டேன். நான் போகிறேன்னா, உட்கார்றேன்னா, சாப்பாடு போடுறாங்களா, சாப்பிட்றாங்களா, தூங்குறேனா, வர்றேனா, இப்படி என்ன ஆகிடக்கூடாதுங்க. அப்படியும் இருந்துடக்கூடாது. நாம் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடணும். அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சொந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை என்ன பண்ணணும், சரிவர செய்யணும். நீங்கள் தானே பிரதர் சொல்லிட்டீங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லி. அதனால நான் இனி யார் விஷயத்துலையும் தலையிட மாட்டேன், என் மனைவி பிள்ளைகள் விஷயத்துலையும் தலையிட மாட்டேன். இது என்ன டூ மச் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள் நமக்கு இருக்குங்க. அதை ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணிக்கணும், ரொம்ப சரிவர செய்யக்கூடியவர்களா அவங்க இருக்கணும். நம்ம சொன்னது வெளியில அவங்க தனி குடும்பமாக ஆன உடனே அவங்க விஷயத்தில் தலையிடுகிறது அநாகரிகம். அது தேவனுடைய ஒழுங்கை மீறுகிற விஷயம். அதே நேரத்தில் நம்ம அவங்க இன்னும் குடும்பமாக இருக்கிறோம். மனைவிக்கு கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணணும், அவங்க விஷயத்தில் தலையிடணும். அவங்களுக்கு என்னென்ன குறைவுகள் இருக்குது, என்னென்ன காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை சரி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதில் நான் தலையிட மாட்டேன். அதுக்கு தான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய முழு சரீரத்தை எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? இப்போ கையில் ஒரு அடிபட்டுருச்சு, உடனே அந்த கையில் அடிபட்டுருச்சுங்கிறத அந்த நரம்புகள் அந்த இது என்ன பண்ணுதுங்க, மூளைக்கு கொண்டு போய் சொல்லுது, பாருங்க இந்த கை அடிபட்டுருச்சுன்னு. உடனே மூளை கட்டளை இடுது, உடனே டாக்டர்கிட்ட போ, இல்லைன்னா அந்த மருந்து எடுத்து போடு. அப்போ அடுத்தவங்க விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த கைக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி இந்த கை பேசாமையே இருந்துச்சுன்னு வைங்க, அந்த சரீரம் என்ன ஆகாது, எப்படி சரியாகும்? அது நடக்கணும், போகணும், அந்த மருந்தை எடுக்கணும், போடணும், சரி பண்ணணும். அப்போ என்னது, இதெல்லாம் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுற அந்த இதில்லை. அப்போ கணவன் மனைவிங்கிற போது அவங்க ஒரே சரீரம். அப்போ அவங்களுக்கு உண்டான காரியங்களை அவங்க பார்க்கணும். கணவனுக்கு உண்டான விஷயத்தில் மனைவி அவங்களுடைய காரியங்களை அறிஞ்சு செயல்பட வேண்டியது மனைவியினுடைய பொறுப்பு. அதே போல் கணவனுடைய பொறுப்பு காரியங்கள் என்னங்கிறத தெரிஞ்சு மனைவி என்ன பண்ணணும்னா அதில் செயல்படுகிறது. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகள். அப்போ அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம குடும்ப விஷயத்துலையும் நம்ம தலையிடாமல் இருந்துட்டோம்னா அது ரொம்ப தவறாக போயிடும். இதுலையும் கூட நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடியவங்களா நாம் அங்கே இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, இப்போ முதல் காரியம் நம்ம பார்த்துட்டோம். நாம் இந்த பூமியில் ஒரு ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும்னா தன் காரியத்தில் என்ன பண்ணணுங்க, கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும்னா ஒரு தேவனுடைய பிள்ளை செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், இந்த உலகத்தில் பொறுமை உள்ளவர்களாக அவங்க இருக்கணும். ரொம்ப முக்கியம் பொறுமை. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பொறுமையாக இல்லாமலும் இருக்கணும். எதில் பொறுமையாக இருக்கணும், எதில் பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ஒரு தெளிவு உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் ஞானமுள்ள வாழ்க்கை. அப்போ பொறுமை எதில் இருக்கணும், எதில் இருக்கக்கூடாது அப்படின்னா இதுவும் கூட தலைகீழாக இருக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ரொம்ப மோசமான ஒரு உலகமாக இருக்கு இல்லைங்களா? அப்போ நிறைய பலகீனத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. எல்லாம் இருக்கீங்களா? ரொம்ப பலகீனத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. விழுந்தா வீட்டை விட்டு என்ன படுக்கையை விட்டு எழுந்தாலே பாவ சிந்தனைகள், பாவ காரியங்கள் நம்மளை மேற்கொள்றதுக்கு நிறைய ஏதுக்கள் இன்னைக்கு உலகத்தில் நிறைஞ்சு கிடக்குங்க. பஸ்ஸில் ஏறினோம்னா என்ன தான் வருது, பஸ்ஸில் ஃபுல்லாக சினிமா பாட்டுகள் தான். பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஏதாவது பஸ் ஏறிட்டோம்னா அவங்க பக்தியில் என்ன பாட்டை போட்டு விட்டுறாங்க, ஃபுல்லாக இந்துக்கள் பாட்டை போட்டு விட்டுறாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கினா நம்ம வாயில் எது வருது? ஏன்னா அது காது கேட்டு உள்ளே போயிடுது இல்லைங்களா? அப்போ பாருங்கள், எல்லாமே என்ன இருக்குன்னா உலகம் ஃபுல்லாக தீமை நிறைஞ்சி இருக்குங்க. இதில் ஒரு தவறுக்குள்ளே போகிறதோ, ஒரு விழுகைக்குள்ளே போகிறதோ, பலகீனமான குணலட்சணங்களை வெளிப்படுத்துறதோ சகஜம். எல்லாம் இருக்கீங்களா? புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், இப்போ யதார்த்தமாக நம்ம ஒரு சில பலகீனமான கோவப்பட்டுருவோம், இல்லை ரொம்ப எரிச்சல் பட்டுருவோம், ஒரு சில ஏதாவது தேவையில்லாத ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசிடுவோம். நம்ம அப்படி விரும்பி செய்கிறதில்ல,
விரும்பி செய்கிறவங்களையும் நான் சொல்லலை. விரும்பாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நிறைய நேரங்களில் அப்படி வெளிப்படுத்திடுவோம். உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரியே ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோம். நம்ம ரொம்ப காலத்து ஆளுங்க இல்லைங்களா, சின்னவங்கள சொல்லலை, பெரியவங்கள சொல்கிறேன். அந்த காலத்தில் ஒரு சமயம் என்ன பண்ணியிருப்போம், நிறைய சினிமா பாடல்களை என்ன பண்ணியிருப்போம், ரொம்ப விரும்பி கேட்டிருப்போம். இப்போ பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம், அந்த மாதிரி ஒரு பாட்டு பஸ்ஸில் போட்டுட்டான், என்ன ஆகும்? கேட்கக்கூடாதுன்னு நினச்சாலும் காது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை கேட்டுகிட்டே இருக்கும். பஸ்ஸை விட்டு கீழே இறங்கின உடனே எது வாயில் வந்துடும், அந்த பாட்டு கொஞ்சம் வந்துடும். வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், உடனே சே என்னது இந்த பாட்டெலாம் என் வாயில் வருது, இதெல்லாம் நான் பாடக்கூடாது இல்லை, உடனே நம்ம என்ன பண்ணிக்குவோம், அதில் என்ன ஆகிடுவோன்னா பொறுமை காமிச்சிருவோம். சே இதெல்லாம் தப்பு, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இதே மாதிரி நம்ம சகோதரர் ஒருத்தர் வாயில் யதார்த்தமாக ஒரு சினிமா பாட்டை பாடிட்டார், என்ன பண்ணுவோம்? புரியுதுங்களா நான் சொல்ல வர விஷயம்? என்ன பிரதர் இவர் உடன்படிக்கை பண்ணிட்டேங்கிறாரு, இப்படியெல்லாம் இருக்கிறாரு, இவர் என்ன பாடுறாரு, சினிமா பாட்டெல்லாம் பாடுறாரு. உடனே என்ன தெரியுங்களா பண்ணுவோம், நியாயம் தீர்த்துருவோம். குடும்பத்தில் நிறைய நேரங்களில் ஒரு சில பலகீனமான சூழ்நிலைகளில் என்ன பண்ணிடுவோம், ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசிடுவோம் அவங்கள. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, இப்படியெல்லாம் செய்யலாமா, இப்படியெல்லாம். நான் அப்படியெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கம்மி தானே வைங்க, இல்லை உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படி நம்ம பேசிடுறோம், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், பலகீனத்தில் பிரதர் ஏதோ ஆசைப்பட்டு அப்படி அவசரப்பட்டு அப்படி பேசிட்டேன் பிரதர், சீனி அப்படி பேசக்கூடாது, ஆண்டவரை என்ன பண்ணுங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி சரியாயிக்குவோம். இதே இன்னொருத்தர் பேசுகிறத நம்ம கேட்டுட்டோம், என்ன பண்ணுவோம், என்ன அந்த சிஸ்டர் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக உலகத்துக்குள்ளே இருக்காங்க, இவங்களாம் எதுக்கு தான் உடன்படிக்கை பண்ணாங்களோ. ஆனால் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளே நிறைய நேரங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், அந்த தப்பை நாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம செய்கிற தப்புக்கள்லாம் என்ன காமிப்போம், ஏதோ பலகீனத்தில் பிரதர், ஏதோ தெரியாமல் பிரதர் அப்படி ஆயிடுச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம்னா நம்ம தவறுகளுக்கெல்லாம் நியாயம் சொல்லி பொறுமை காமிப்போம். இதே அடுத்தவங்க சின்னதாக ஒன்று செஞ்சிட்டாலே என்ன பண்ணிடுவோம், அங்கே தான் பிணைகாசை போல் நமக்கு என்ன வந்துடும், பக்தி வைராக்கியம் வந்து என்ன பண்ணிடுவோங்க, படன்னு பயங்கரமாக பேசி தள்ளிடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே தான் பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருக்க கூடாது. இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்னா நம்ம செய்கிற சின்ன சின்ன பலகீனங்களில் விழுந்து போகிற காரியங்களில் பொறுமை காமிப்போம். இதையே நம்ம உடன் சகோதர சகோதரிகளோ இல்லை குடும்பத்தில் சத்தியத்துக்குள்ளே வந்த நபர்களோ அதை செய்யும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், பொறுமை இழந்துருவோம். ஆனால் நாம் ஒரு ஞானமுள்ளவர்களாக வாழணும்னா நம்ம விஷயத்தில் பொறுமை காமிக்கக்கூடாது, அடுத்தவங்க விஷயத்தில் என்ன பண்ணணும், பொறுமை காண்பிக்கக்கூடியவங்களா நாம் அங்கே இருக்கணும். ஏன்னா நாம் வாழ்கிற வாழ்க்கை காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு காலத்துக்குள்ளே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால உலக பிரகாரமான இச்சைகளிலையும் குணலட்சண குறைவுகள்லையும் நம்ம விழுந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், இங்கே தான் அந்த பொன்னான பிரமாணத்தை நம்ம மைண்டுக்கு கொண்டு வரணும். நீ உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் எப்படி இந்த உலகத்தில் ஒரு சில நேரங்களில் பலகீனத்துக்குள்ளே போயிடுறனோ, திடீர்னு ஒரு சில உலக ஆசைக்குள்ளே போயிடுறனோ, ஒரு சில தவறான குணலட்சண வீழ்ச்சிக்குள்ளே போயிடுறனோ, அதுபோல தான் இந்த பிரதரும் இந்த சிஸ்டரும் கூட தெரியாமல் பேசியிருப்பாங்க, தெரியாமல் அப்படி நடந்திருப்பாங்க. அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணோன்னா அந்த கோல்டன் ரூல்குள்ளே நம்ம என்ன பண்ணோன்னா நம்மளை அங்கே கொண்டு வரணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ சகோதரர்கள் சொல்லும்போது நாம் மற்றவர்கள் மேல் அனுதாபமும் உருக்கமான இரக்கம் உள்ளவர்களா நாம் இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்கிற காலம் கொடிய காலம், பாவம் நிறைந்த காலம், நாம் அடிக்கடி பலகீனத்தில் விழுந்து விடுகிறோம். அதுபோல மற்றவர்களும் விழுகிறதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன் இந்த மாதிரி அடுத்தவங்களை நம்மளால் சகிக்க முடியலை? சின்ன ஒரு விழுகைக்குள்ள ஒரு கணவனோ இல்லை மனைவியோ பிள்ளைகளோ சின்ன விஷயத்தில் அவங்க தவறுனா கூட ஏன் நம்மளால் அதை ஒரு பெருந்தன்மையோடு எடுத்துக்க முடியலை அப்படின்னா அன்பு குறைவு தாங்க காரணம். அவங்க எதில் நம்மக்கிட்ட மாட்டுவாங்கன்னு, ஏன்னா அந்த அன்பு குறைவு இருக்கும்போது தான் என்ன ஒரு சின்ன விஷயத்தில் அவங்க தவறு செய்வாங்க, அதை பூதாகாரமாக ஆக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்குங்க இந்த மாம்சம். அது ஆவிக்குரிய விஷயத்தில் கிடைச்சா அந்த மாம்சம் ரொம்ப சந்தோஷப்படும். அப்பா வசனத்தின்படி இவங்க என்ன இருக்கிறாங்க, இந்த தப்புக்குள்ளே மாட்டிட்டாங்களா, வசனம் என்ன சொல்லுது, என்ன சப்ஜெக்ட் கேட்டோம், என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாம்சம் அவ்வளோ ஒரு ஆயத்தமாக இருக்குங்க. காரணம் என்ன தெரியுங்களா, அன்பு குறைவுங்க. அன்பு இருக்கும்போது சரி
தெரியாமல் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு சமயம் இப்போ மனைவி வந்து கணவனை அந்த மாதிரி சுட்டி காமிச்சிட்டாங்கன்னு வைங்களே, அடுத்தாப்புல கணவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாரு? அதுக்கான வேலைக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாரு? காத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிருவாரு. நீ எங்க எந்த விஷயத்துல தலையிட விழுகிற, அப்ப நான் என்ன பண்றேன்? அதுக்கு வசனத்தை எடுக்கிறேன். சரிங்களா? காத்துக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை நாம இன்னமும் வெறுக்காததுனால, நம்மளை நாம இன்னும் வெறுக்காததுனால தான் இது போன்ற காரியங்கள் எல்லாம் குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கோம். நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். உண்மையிலேயே நான் என்னை முழுசா வெறுத்துட்டேன்னா, என்ன நான் நேசிக்கிறதுனால தான் என்கிட்ட குறை சுட்டி காட்டப்படும் போது என்னால் அதை ஆமான்னு ஒத்துக்க முடியலை. நீ யோக்கியமா, நீங்க யோக்கியமா, ஏன் இதெல்லாம் எனக்குள்ள வருதுன்னா, நான் இன்னும் என்னை நான் வெறுக்கவே ஆரம்பிக்கலை. நான் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிருந்தேன்னா என் தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனசு எனக்கு முதலாவது வந்துடும். பழி வாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு வராது. அப்ப மற்றவர்கள் விஷயத்துல பொறுமை உள்ளவர்களா நாம இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் நம்ம வசனத்துல நம்ம பார்க்கும்போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இதை பொதுவாக நம்ம சகோதர சகோதரிகளுக்கு கம்பேர் பண்ணி நம்ம யோசிச்சுக்குவோம். எதுக்கு பிரதர் நமக்கு பிரச்சனை? அந்த பிரதரை நம்ம ஏதாவது சொல்லி நம்மளே சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கணும்? அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஆனால் குடும்பம்னு வரும்போது இந்த வசனம் நமக்கு ஞாபகத்துக்கே வராதுங்க. குடும்பத்திலையும் இந்த வசனத்தை நம்ம உரிமை பாராட்டணும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் விஷயத்திலையும் இதை நம்ம உரிமை பாராட்டணும். நாம குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீங்க. அதாவது அவங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்றதுக்கு ஆலோசனைகள் கொடுக்கலாம். ஆனால் தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்துக்க கூடாது. ஏன்னா நாம எந்த அளவில் அளக்கிறோமோ அதே அளவில் தான் நமக்கும் அளக்கப்படுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கணவன் மனைவி விஷயத்திலையும் கூட ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா, ஞானம் உள்ளவர்களா, அதான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம், ஞானமுள்ள வாழ்க்கை வாழக்கூடியவர்களா நாம் இருக்கணும். இப்போ பிள்ளைகளுக்கிட்ட நம்ம பார்த்துட்டோம் ஒரு சில பலகீனங்கள், ஒரு சில தவறுகள் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு என்ன பண்ணணும்? கண்டித்து வளர்க்கிறது ரொம்ப நல்லது. தேவனுடைய சத்தியத்தை சொல்லி அவர்களை வளர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் பொறுமை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்புக்குரிய சகோதர சொல்லி. ஏன்னா அவங்க கிட்ட காணப்படுகிற ஒரு சில தவறுகள் நம்மளுடைய ஜென்ம சுபாவமாக இருக்கலாம். எல்லாம் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? புரியுதுங்களா? அதாவது அவர்கள்கிட்ட நம்ம பார்க்கிற ஒரு சில தவறுகள் அது எங்க இருந்து வந்ததா இருக்கலாம்? நம்ம ஜென்ம சுபாவத்துல இருந்து வந்ததா இருக்கலாம். பாரு அப்பே மாதிரியே நடக்கிறான், பாரு அப்பே மாதிரியே பேசுறான், இதெல்லாம் நம்ம ஒத்துக்குவோம், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு ஒத்துக்குவோம். அதே போலதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில பலகீனங்களும் அது ஜென்ம சுபாவத்திலிருந்தே அவங்களுக்கு வந்திருக்கும். அவங்க ஒரு ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சிக்கு வரும்போது, அவங்க தேவனுக்குள்ள வளரும் போது அது தேவனுடைய ஆவியில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க? மேற்கொண்டுருவாங்க. அது வரைக்கும் நாம என்ன பண்ணணும்? அதை பொறுமையோட சகிக்கணும். ஆலோசனை கொடுக்கறது தப்பு இல்லை, கண்டிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் பொறுமை அங்கே ரொம்ப முக்கியம். இந்த தவறு என் பிள்ளைகிட்ட காணப்படுகிற இந்த ஒரு குணலட்சணம், இதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அதே நேரத்தில் இது என்னுடைய ஜென்ம சுபாவத்திலிருந்து கூட தாத்தாவை போல அப்படியெல்லாம் நம்ம நிறைய நேரங்களில் பேசுவோம் இல்லைங்களா? அப்போ இதில் கூட அது என்ன ஆகும்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் அங்கே இருக்கும். அப்போ கணவன் மனைவி விஷயத்திலையும் இது போன்ற பலகீனங்கள் காரியங்களில் ஒரு கணவன் பொறுமை காண்பிக்கணும், அதே போல் மனைவி பொறுமை காமிக்கணும். அதே போல் பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர் என்ன பண்ணணும்னா பொறுமை காண்பிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா நிறைய அவங்களுடைய தவறுகள் நம்மிடம் இருந்து பார்த்து கற்றுக்கொண்ட காரியமாக கூட இருக்கும். நம்மளுடைய தவறு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம பிள்ளைகள் அதை என்ன பண்ணியிருப்பாங்க? ரொம்ப கவனமாக கவனித்து அதை அவங்க செயல்படுத்தக்கூடியவங்களாக மாறியிருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அடுத்து, இந்த பூமியில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஞானமுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, மற்றவர்களிடம் தவறு காணும்போது அந்த தவறை அவங்க கிட்ட சொல்லணும். மற்றவர்களின் தவறை
அவர்களிடம் சொல்ல வேண்டும். இது மட்டும்தாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஒருத்தர்கிட்ட ஒரு தவறை பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அதை ஒரு மாதிரி தூக்க வர மாதிரி இருக்கோ இல்லைங்களா? ஒருத்தர்கிட்ட ஒரு தவறை பார்த்துட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவர்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டோம், கூடுமான வரைக்கும் என்ன பண்ணுவோம், எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். ஆனால் சம்பந்தப்பட்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ண மாட்டோம், இதை சொல்ல மாட்டோம். சம்பந்தப்பட்டவர்கிட்ட சொன்னா தான் அவர் தன்னுடைய தவறை திருத்திக்கிறதுக்கு, சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, அவர்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டோம், மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். இது ஞானமுள்ள வாழ்க்கை அல்ல. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மற்றவர்கள்கிட்ட தவறு காணப்படும் போது அவங்க கிட்ட சொல்லணுமே ஒழிய மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. கூடுமான வரைக்கும் அதை சொல்லாமல் இருக்கிறதுக்கு, அதாவது மற்றவங்க கிட்ட சொல்லாமல் இருக்கணும் ஒன்று, ரெண்டாவது அதை மூடுறதுக்கு முயற்சி செய்யணும். எல்லாரையும் பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் போய் போய் பாருங்க அந்த பிரதர், பாருங்க இந்த சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. அதை மறைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஏன் பிரதர் அப்படி இருக்கணும் அப்படின்னா, அது தேவ சுபாவம். இன்னைக்கு நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம். தேவன் நம்ம செஞ்ச தப்பையெல்லாம் யாருக்கிட்ட எல்லாம் போய் சொல்றாருங்க? எல்லாம் இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறோம், ஆண்டவரே, நம்ம சொல்லலைன்னாலும் அவருக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம போய் சொல்கிறோம், ஆண்டவரே இந்த மாதிரி நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சுக்கங்கன்னு. அப்படியா, இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, பாரு உங்கள் வீட்டுக்காரரு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம மனைவி கிட்ட போய் சொல்லுவாரா? நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லுவாருங்களா? அப்போ தேவ சுபாவம் என்னன்னா, ஒருத்தர் தன்னுடைய தவறை சொன்னால் அதை கேட்டு தனக்குள்ளே வைத்து கொண்டு அவங்க அதில் இருந்து சரியாகணும்னு நினைக்கிறது தேவ சுபாவம். நாம என்ன பண்ணணும், ஒருத்தர்கிட்ட ஒரு தவறை பார்க்குறோன்னா அதை வாங்கிக்கிட்டு அவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இவங்க கிட்ட இந்த தவறை பார்க்குறேன், இதை மாற்றும்படி உதவி செய்யுங்க. ரெண்டாவது என்ன பண்ணலாம்னா, அதை அவங்க கிட்ட சொல்லலாம். ஆனால் பெரிய வஞ்சனை என்னன்னா, அவங்க கிட்ட மட்டும் சொல்ல மாட்டோம், மற்ற எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். இது ஞானமுள்ள வாழ்க்கை இல்லை. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, லூசிபரை சொல்லலாம். ஆதியில் லூசிபர் தேவனோட இருந்தார். ஒரு தேவ தூதனா, தேவனுடைய பிள்ளையா எங்கே இருந்தாருங்க? பரலோகத்தில் இருந்தார். எத்தனை ஆண்டுகள் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு பக்கம் பிதாவாகிய தேவன், இன்னொரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொரு பக்கம் சாத்தான். அதாவது ஃபஸ்ட்டு விழுந்து போகாத ஒரு நல்ல தூதனா லூசிபரா அவர் இருந்தார். விடிவெள்ளி நட்சத்திரமாக அவர் இருந்தார். இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது நிறைய காரியங்களை தேவன் திட்டமிட்டு செயல்படுத்துகிறார். அதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலும் உதவியாக இருந்து இவரும் ஒரு மனசோட எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். கூடவே இருந்து எல்லாம் கவனித்து எல்லாம் ஒரே மைண்டில் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, பூமியை அங்கே உண்டாக்குகிறார். பூமியை உண்டாக்கும் போது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், இன்னொருத்தருக்கும் சந்தோஷம். யாருக்குங்க? லூசிபருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம யோபு புஸ்தகத்தில் பார்க்குறோம், நான் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தாய், அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி. அப்போ ஒரு மனப்பாட்டோட ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது தான் இந்த பூமியை உண்டாக்கிட்டு தேவன் என்ன பண்ணார்னா, ஆதாமை உண்டாக்குறார். ஆதாமை உண்டாக்கும் போதும் அங்கே லூசிபருக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அப்பா ஒரு மனிதன் அங்கே உண்டாக்கி இருக்கிறார், இங்கே ஏதோ ஒரு குடியிருப்பை உண்டாக்க போறார். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டார்னா, லூசிபரை கூப்பிட்டு, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, இந்த பூமியில் என்னை பற்றி ஜனங்களுக்கு கற்றுக் கொடுங்க, ஆதாமுக்கு என்னை பற்றி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ தான் இவருக்குள்ள என்ன, நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இப்போ தான் இவருக்குள்ள என்ன வந்துச்சு, அந்த ஒரு விழுகை வருது. தேவன் மேலே ஒரு தவறான எண்ணம் வருது. என்ன எண்ணம் வந்துருச்சு? என்னதான் இந்த பூமியை ஆளுகை செய்யணும்னு சொல்லி இவர் வைப்பாருன்னு நினச்சேன். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன ஆளுகைக்கு அனுப்பாம ஆதாம ஆண்டு கொள்ள சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, போய் என்னை பற்றி இவங்களுக்கு சொல்லுன்னு மட்டும் சொல்லிட்டாரே, ஆதாமுக்கு கீழே என்னை கொண்டு போய் வச்சுட்டாரேன்னு இவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்படி தேவன் பண்ணலை, ஆனால் இவருக்குள்ளே இருந்த அந்த பெருமை, என்னை போய் ஆதாமுக்கு கீழே வச்சுட்டாரே அந்த எண்ணம் வந்துடுச்சு. இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஏவாளையும் படைக்கிறார். இது இவருக்கு இன்னும் விசித்திரமாகி போச்சு. ஏன்னா இது வரைக்கும் பரலோகத்தில் பார்த்த வரைக்கும் ஒரே இனமாக தான் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இப்போதான் பூமியில் எப்படி படைக்கிறார் இவர், ஆணும் பெண்ணுமாக படைக்கிறாரு. இது என்னது புதுசாக என்னமோ செய்கிறாரே,
2 பேரை படைக்கிறாரு, அந்த எண்ணம் வந்துடுச்சுங்களா? இப்போ அடுத்து ஒரு கட்டளை கொடுக்குறாரு. ஏதேன் தோட்டத்தில் எல்லா விருட்சங்களையும் வச்சு, நன்மை தீமை அறியத்தக்கத்த விருட்சத்தையும் வச்சு, இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்றதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாவீர்கள்னு சொல்கிறாரு. அப்போ தான் இவருக்கு புரியும். இந்த மாதிரி கட்டளைகள், இந்த மாதிரி ஆண் பெண் இதெல்லாம் எங்கே கிடையாது, இது வரைக்கும் பரலோகத்திலையும் கிடையாது, வேறு எங்கேயுமே தேவன் இந்த மாதிரி காரியங்களை செய்யலை. இப்போ இவருக்கு புரியுது, என்னமோ ஒரு தப்பு நடக்குது, ஆண்டவர் என்னமோ ஒரு தப்பு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? ஒரு சர்வாதிகாரம் பண்ணுறாரு. இவர் இஷ்டத்துக்கு ஆணும் பெண்ணுமா உண்டாக்குறாரு, ஒரு மரத்தை வைக்கிறாரு, எல்லா விருட்சத்தின் கனியும் சாப்பிடலாங்கிறாரு, இதை மட்டும் சாப்பிட வேணாங்கிறாரு, ரொம்ப மோசமாக செயல்படுறாரு அப்படின்னு இவருக்குள்ள பிதாவாகிய தேவன் மேலே ஒரு தவறான அபிப்பிராயம் வந்துடுச்சு. தவறான அபிப்பிராயம் வந்த உடனே இப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி உங்ககிட்டே கேட்டுருக்கலாம், என்ன பண்ணியிருந்தா சரியா இருந்திருக்கும்? என்ன பண்ணியிருக்கோன்னா, நேராக போய் பிதாவே எனக்கு ஒரு சின்ன டவுட் அப்படின்னு இருக்கலாம். அப்போ பிதா என்னப்பா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஏன் பிதாவே என்ன இந்த பூமியில் ஆளுகைக்கு நீங்கள், நான் அப்படித்தான் எதிர்பார்த்தேன், இந்த பூமியில் என்ன நீங்கள் ஆளுகைக்கு வைக்காம நீங்கள் ஆதாமையும் பார்த்து நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு என்னை போய் ஒரு சாதாரண அவங்களுக்கு உங்களை பற்றி சொல்லி கொடுக்க மட்டும் சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஏன் இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். இல்லை, ஏன் ஆண்டவரே ஆணும் பெண்ணுமா உண்டாக்குனீங்க? இப்போ இங்கே தேவதூதர்கள் மாதிரியே பூமியில் உண்டாக்கியிருக்கலாம்ல, ஏன் ஆணும் பெண்ணுமா உண்டாக்குனீங்க? எனக்கும் இதில் ஒரு சந்தேகம் இருக்குது, கொஞ்சம் தெளிவு பண்ணுங்கன்னு கேட்டிருக்கலாம். இல்லை, ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வச்சு அதை சாப்பிடாதீங்கன்னு எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் சம்பந்தப்பட்டவர்கிட்ட இவர் என்ன பண்ணலை? எதுவுமே பேசலை, எதுவுமே கேட்கல. நேராக ஆதாமுகிட்ட கூட போய் கேட்டிருந்தா கூட இருங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். சம்பந்தமே இல்லாமல் நேராக யாருக்கிட்ட போயிட்டாரு? 3வது ஆளுக்கிட்ட போயிட்டு, ஏவாளுக்கிட்ட போயிட்டு, விஷயம் தெரியுமா, என்ன சொன்னார் உங்ககிட்ட? இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்து கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஐயே, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சரியா? பாரு, அந்த பாம்பு இப்போ சாப்பிடுது பார்த்தியா, செத்தா போச்சு. நீங்களாம் ஒன்று சாப்பிட்டா அப்படியெல்லாம் ஒன்றும் செத்து போக மாட்டேங்க, நீ சாப்பிட்டா ஆண்டவரை போல் ஆயிடுவேங்கிற பொறாமை, எங்கே அவரை போல் ஆயிடுவீங்களோன்னு சொல்லி உங்களை சாப்பிட வேணான்னு சொல்கிறாரு, தெரியுமா? இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது இந்த பூமியில் நடந்த பாவம், முதலாவது இந்த பூமியில் வந்த முதல் பாவம் என்ன தெரியுங்களா? பரலோகத்தையும் சேர்த்தே சொல்லலாம். முதல் பாவம் என்னதுங்க? ஒரு சந்தேகம், ஒரு இது தவறான அபிப்பிராயம் வந்துடுச்சு. அந்த தவறான அபிப்பிராயம் வந்த உடனே சம்பந்தப்பட்டவர்கிட்ட போயிட்டு நேரடியாக கேட்காம மற்றவங்க கிட்ட அவரை பற்றி தப்பு தப்பா சொல்ற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு, அதான் முதல் பாவமாக என்ன ஆயிடுச்சு? பூமிக்கும் பரலோகத்துக்கும் சேர்த்தே அதான் முதல் பாவமாக வந்துடுச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குள்ளையெல்லாம் இருக்கு? எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஏன், எனக்குள்ளேயும் இருக்கு. இதெல்லாம் பேசுறதுனால நான் என்னமோ அப்படியெல்லாம் செய்யாதவன் இல்லை, விலகினோம். நிறைய நேரங்களில் யோசிக்கிறதே இல்லை, சம்மந்தப்பட்டவங்க கிட்ட அந்த தப்பை சொல்றதே இல்லை. மீதி எல்லாருக்கிட்டையும் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு சுபாவம், இது ஒரு விழுந்து போன சுபாவம். இது நிறைய நேரங்களில் நமக்கு என்னவாவே தெரிகிறதில்ல. இது ஒரு பெரிய பாவங்கிறது தெரிகிறதே இல்லை. இது ஏதேன் தோட்டத்தில் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களா சொன்னார்? இதையெல்லாம் பார்க்குறாரு. எப்போவுமே ஒரு பிரச்சனைனாப்பா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட போய் சொல்லுங்க. வசனம் வாசிச்சிடலாம். மத்தேயு 18:15. மத்தேயு 18:15. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பார்த்தீங்களா, இதுக்கு தான் சொன்னார், எந்த ஒரு தவறான அபிப்பிராயம் ஒருத்தர் மேலே உங்களுக்கு வந்துடுச்சுனாலும் நேராக என்ன பண்ணுங்க, அவங்கக்கிட்டே போயிடுங்க. பாருங்கள், உங்கள் மேலே எனக்கு இந்த மாதிரி ஒரு தவறான அபிப்பிராயம் வருது, சரியா தப்பான்னு தெரியலை, ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் வருது, இதை பற்றி என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி நேராக கேட்டால், ஐயோ பிரதர், நீங்கள் நினைக்கிற மாதிரியே இல்லை, இது
நான் இப்படி நினச்சி தான் அதை சொன்னேன், நீங்கள் தான் அதை என்ன பண்ணிக்கிட்டீங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு சமயம் நீங்கள் சொல்லும்போது அப்படியா, ஓ அதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, சரி சரி நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு கூட அவங்க சொல்கிறதுக்கு என்னவா இருக்கும், ஒரு வாய்ப்பாங்க அமையும். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தனிச்சு இருக்கும்போது அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. ஒரு சமயம் அவங்க புரிஞ்சுக்கலையா, அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பேரை, ஏன்னா நீங்கள் சொன்னது அவங்களுக்கு புரியாமல் போகலாம், இன்னும் ஒரு 2 பேரை கூட்டிக்கிட்டு போய் சொல்லுங்க. அப்பயும் அவங்க புரிஞ்சுக்கலையா, அது அடுத்த பட்சம், அப்புறம் எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்துங்க. அப்போ முதல் காரியம் என்னன்னா, நாம் ஒருத்தர்கிட்ட ஒரு தவறை பார்க்குறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணணும், அதை அவங்க கிட்ட சொல்லி அதை சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம இறங்குறோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கொடிய காலத்தில் நாம் ஒரு ஞானமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களா தேவனுடைய பார்வையில் காணப்படுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கோமே, அவர் இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையாக வாழ்ந்திருப்பார். பேதுரு, அந்த யூதாஸ்கிட்ட கொஞ்சம் கவனமாகிரு, அவன் தான் என்னை கடைசி நாளில் என்ன பண்ண போகிறான், காட்டி கொடுக்க போகிறான், ஜாஸ்தி அவனோட என்ன பண்ணிக்காதீங்க, உறவு வச்சுக்காதீங்க, ஆள் சரியில்லை தெரியுமா, இப்படியெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரா, நேராக போவார். ஏன் அப்பாலே போ சாத்தானே, சரிங்களா, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய், சரிங்களா. இவர் கண்டிக்கிறது கூட யாருக்கு தெரியாமல் போச்சு, மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு இவர் என்ன பண்ணிக்கிட்டார்னா கண்டிக்கக்கூடியவராக இருந்தார். அப்போ என்ன பண்ணணும் பிரதர், இதெல்லாம் எனக்குள்ள நிறைய இருக்கே பிரதர் அப்படின்னா, அதுக்குத்தான் தேவன் நம்ம எல்லாம் அன்பு வச்சு என்ன பண்ணுறாருங்க, இதையெல்லாம் நமக்கு சொல்கிறாரு. ஏதோ இது நம்மளை குற்றப்படுத்தி நம்மளுக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் சம்பந்தமே இல்லை பிரதர் அப்படின்னு சோர்ந்து போகிறதுக்காக கிடையவே கிடையாதுங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணுவோம், அப்பா எனக்கு இந்த மாதிரி தவறுகள் என்கிட்டையும் இருக்குது, இந்த குணமெல்லாம் என்னை விட்டு நீங்கினா தான் நான் உங்கள் பிள்ளையாக இருக்க முடியும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இதை நம்ம பரிசுத்தாவியை கேட்கறதுக்காகவும் பரிசுத்தாவி பலத்தில் தான் இதை மேற்கொள்றதுக்காகவும் தான் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் உணர்த்துகிறார் தேவன். அப்போ அன்புக்குரிய சகோதரர், ஒரு ஞானமுள்ள வாழ்க்கை வாழணும்னா அடுத்தவங்க விஷயத்தில் நாம் தலையிடக்கூடாது கூடுமானவரை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பலகீனங்களில் பொறுமையாக இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுடைய தவறுகள் பலகீனங்களில் பொறுமை காண்பிக்கக்கூடியவங்களா நாம் இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட தவறுகள் பார்க்குறோமா, அந்த தவறுகளை கூடுமான வரைக்கும் அவங்க கிட்டேயே நேரடியாக சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். ஐயோ சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க பிரதர், தேவனுக்கிட்ட சொல்லலாம், அப்போ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட அந்த சுபாவம் இருக்குது, அது மாறுறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கக்கூடியவங்களா அங்கே இருக்கலாம். அடுத்து 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஞானமுள்ளவங்களாக நடந்து கொள்ளணும்னா அவங்க செய்ய வேண்டிய 4வது காரியம், முன்கோபியாக இருக்கக்கூடாது. எடுத்ததுக்கெல்லாம் சட்டுன்னு வருது பிரதர் கோபம், அதெல்லாம் உங்களுக்கு வருதோ இல்லையோ, எனக்கு நிறைய வரும், சரிங்களா. என்னன்னா நிறைய பேர் இந்த முன்கோபம் வர்றதை பெருமையாக பேசுவாங்க, அதைத்தான் நம்ம இங்கே தவிர்க்கணுங்க. அது இயற்கை, ஜென்ம சுபாவத்தில் முன்கோபம் நமக்கு வரும். ஆனால் என்ன பண்ணோம், நான் ஒரு முன்கோபிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி வரும்போதே நம்ம அலர்ட் ஆகிக்கணுங்க, அதுக்கு தான் இது. அப்போ கூடுமான வரைக்கும் அதை தவிர்க்கணும். அப்படி முன்கோபப்பட்டுட்டோமா உடனே மன்னிப்பு கேட்டு பழகினோம்னா இந்த சுபாவத்தை நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில் ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளணும்னா முன்கோபம் எளிதில் சினம் கொள்ளுகிறவர்களா அவங்க இருக்கக்கூடாது. ஏன்னா முன்கோபத்தை பற்றி நிறைய வசனங்கள் வேதத்தில் இருக்குது, அதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல போகிறதில்ல. என்ன காரியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முன்கோபம் இருக்கிறதுனால நாம் சொல்ல வேண்டிய நல்ல விஷயத்தை கூட அவங்க நல்ல விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த முன்கோபம் என்ன பண்ணிடும்னா அந்த கோபத்தை தான் அவங்க முன்னாடி காமிச்சிருமே ஒழிய நல்ல விஷயம் நம்ம சொல்கிறோங்கிறத கேட்க விடாதுங்க. அதான் சகோதரர் சொல்லும்போது, முன்கோபத்தால் அவர்கள் சொல்ல வேண்டிய நல்ல விஷயத்தை சொல்ல முடியாமல் அல்லது கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. அதை இந்த முன்கோபம் தடுத்து விடுகிறது. ஒரு நல்ல காரியம்தான், ஆனால் நமக்கு இருக்கிற முன்கோபம் அந்த நல்ல விஷயத்தை சொல்ல விடாமல் தடுத்துருது. இது ரொம்ப மோசமான ஒரு சுபாவம். இதை ஒரு தேவனுடைய பிள்ளை நீக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஒரு சமயம் ஒருத்தர் முன்கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொருத்தர் அனுசரிக்கணும். இதை விசேஷமாக பார்த்தா குடும்பத்தில் கணவனும் ஒரு முன்கோபக்காரரு மனைவியும் ஒரு முன்கோபக்காரங்களாக இருந்துட்டாங்கன்னா குடும்பம் நாஸ்தி ஆகிடும். அப்போ என்ன பண்ணிக்கணும், இதில் யார் ஆவிக்குரிய வளர்ச்சியில் அதிகமாக இருக்காங்களோ அவங்க அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடணும். 2 பேர் முன்கோபமாக இருக்கிறாங்க, யாருங்க ஃபஸ்ட்டு ஒப்புரவாகணும்? ஏற்கனவே நான் கேட்ட கேள்வி தான். கணவனும் ஒரு முன்கோபக்காரர், எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு அவர் கோபம் வந்துடும். மனைவியும் ரொம்ப முன்கோபக்காரங்க, எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு கோபம் வந்துடும். யார் ஃபஸ்ட்டு மறந்துருந்தணும் இதில், கணவனா மனைவியா?
யார் மனம் திரும்பணும்னா, யார் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அதிக வளர்ச்சியில் இருக்காங்களோ அவங்க தான் முதலாவது மனம் திரும்பணும். ஏன்னா அவங்களுக்கு தான் உணர்வு அதிகமாக இருக்கும், பரிசுத்தாவி அதிகமாக இருக்கும். அதான் நம்ம சொல்லிட்டோம், ஆவிக்குரிய வளர்ச்சி யார்கிட்ட அதிகமாக இருக்கும். அப்போ பரிசுத்தாவி அதிகமாக யார் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு உணர்வு. என்ன இவ்வளவு சீக்கிரம் கோவப்படுற, எதுக்கு உடனே கோவப்படுற, அந்த உணர்வு அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். உடனே அவங்க சரி பண்ணிக்கணும். இவர் தானே ஃபஸ்ட்டு கோவப்பட்டார், வரட்டும், இந்த அம்மா தானே கோவப்படுச்சு, வரட்டும், அப்படி இருக்க மாட்டாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளே இருக்கிறவங்க உடனே சரிம்மா விடு விடு விடு, இல்லைன்னா சரிங்க விடுங்க விடுங்க விடுங்க, அதை உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்கிடுவாங்க. இப்போ கணவன் ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சியில் அதிகமாக இருக்கிறாரா, மனைவி ஆவிக்குரிய வளர்ச்சியில் அதிகமாக இருக்காங்களாங்கிறத யாரோடைய பொறுப்பில் விட்டுறலாம், அவங்க பொறுப்பில் விட்டுறலாம். நீங்கள் குடும்பத்தில் காண்பிக்கிற அந்த ஒரு குணலட்சணம் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சியில் இருக்கீங்களா இல்லைங்கிறாங்கிறத அது நிரூபிக்கக்கூடியதாக அங்கே மாறிடும். அப்போ கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2 பேருமே கடிச்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் அழிஞ்சு போயிடுவீங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நீங்க அவங்கனாலையும் அவங்க உங்களாலையும் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. முன்கோபம் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடும். அதுவும் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை பாதிச்சிடும். கணவன் மனைவிங்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விஷயத்தில் நிறைய விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும். பிள்ளைகள் அவங்க கவனிக்கிறாங்க, அவங்க நம்ம சுபாவத்தை பார்க்குறாங்க, அதை பார்த்து அவங்க வளர்றாங்க, அது அவங்களுடைய வாழ்க்கையை பாதிச்சிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவங்களுக்காக 2வது நாம் சபை வகுப்பாராக மாறணும், கிறிஸ்துவின் சாயலாய் மாறணுங்கும் போது நாம் அநேக காரியங்களில் இந்த முன்கோப காரியங்களை விட்டு ஒழிக்கிறதுக்கு தேவனுக்கிட்ட ஜெபிக்கணும். அப்பா எனக்கு ரொம்ப முன்கோபம் வருதுப்பா, இதிலிருந்து எனக்கு விடுதலை ஏற்றாங்க, இதிலிருந்து ஜெயிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு நாம் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக தேவன் அதுக்கான பலனை தருவார். அப்போ சகோதரி இதை குறித்து சொல்லும்போது சில எதிர் தாக்குதல்கள் கண்டு கொள்ளாமல் விடப்படுவது நல்லது. அதாவது ஒரு சிலர் நம்மளை மோசமாக பேசுகிறாங்கும் போது உடனே கோவப்பட்டு நம்மளும் பேசாமல் அதை கண்டுக்காமல் விடுறது ரொம்ப நல்லது. இதை அன்பு பெருந்தன்மை என்னும் சால்வையினால் மறைத்து மூடலாம். ஒருவரை குறித்து தவறான கருத்துக்கள் வரும்போது அதை உடனே ஆமோதிக்காமல் அவர் வேண்டுமென்றே செய்திருக்க வாய்ப்பில்லை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் செய்திருக்கலாம் என்று அவரை குறித்து சொல்பவரின் கோபத்துக்கு நாம் தூண்டுகோலாக இராதபடி அன்பான வார்த்தைகளினால் அதை மூடி அதை விசாரிப்பது நல்லது. புரியுதுங்களா? நான் வாச்சது ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே சொல்கிறார், பாருங்க இப்படி பண்ணிட்டாருன்னு. உடனே அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பில்லை பிரதர், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்னான்னு பார்த்து கேட்டு நம்ம சரி பண்ணலாம் அப்படி சொல்லி அதை மறைக்க பார்க்கணுங்க. அதை விட்டுட்டு அப்படியா செஞ்சிட்டாரு, அது ரொம்ப டூ மச் ஆச்சே, அப்படி விட்டுருக்க கூடாது இப்படின்னு நம்ம அதுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தூபம் போடுகிறவர்களா நாம இருந்துடக்கூடாது. நம்ம அன்பான வார்த்தைகளினால் அதை மூடி அதை விசாரிப்பது நல்லது. மட்டுமல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமும் கிருபை பொருந்தின வார்த்தைகளால் விசாரிக்க வேண்டும். ஒரு சமயம் அவர் குற்றம் சாட்டப்பட்டவரா, அவர்கிட்ட என்ன பண்ணா, ஏன் பிரதர் என்னாச்சு, நீங்கள் அப்படி பண்ணுறவர் இல்லையே, ஏன் சிஸ்டர் அப்படி பேசிட்டீங்க, நீங்கள் அப்படி பேசுகிறவங்க இல்லையே, அன்பான வார்த்தைகளினால் அதை கேட்டோம்னா இப்படி செய்யும்போது அநேக நேரங்களில் குற்றம் செய்தவராக கருதப்பட்டவர் கூட குற்றம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டதுண்டாம். அப்படி விசாரிக்கும் போது அவங்க தப்பு செஞ்சுருக்காங்கன்னு நம்ம முடிவு பண்ணுவோம், ஆனால் நல்லா விசாரித்தா அவங்கக்கிட்ட அந்த தப்பே இல்லாமல் இருக்குங்களாம். அப்போ பாருங்கள், இந்த முன்கோபங்கிறது எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. பொறுமையோடு அதை கையாளும் போது அது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக மாறுது அப்படின்னு கூட பார்த்தோம். இப்போ கடைசியாய் 5வது காரியம் நம்ம பார்த்து முடிக்கலாம். நாம் ஞானம் உள்ளவர்களாய் இந்த பூமியில் நடந்து கொள்ளணும்னா நாம் செய்ய வேண்டிய 5வது காரியம் ஆவியின் பிரமாணமாகிய அன்பு. நம்ம இதை தாங்க அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள எப்படி நம்ம உடன்படிக்கை செஞ்சுருக்கோம், அதை சரியாக செய்கிறோமா, உடன்படிக்கை வாழ்க்கை வாழ்கிறோமான்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கிறோமோ அதே போல் என்ன பண்ணோன்னா அன்பு எனக்குள்ளே எந்த அளவுக்கு விருத்தி ஆகிக்கிட்டே இருக்குது, என் குடும்பத்தை எந்த அளவுக்கு நான் அன்பு காட்டுறேன், அடுத்து என் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட என்னுடைய அன்பின் குணலட்சணம் எந்த அளவுக்கு வெளிப்படுது, நான் வேலை செய்கிற இடத்துல எந்த அளவுக்கு அன்புள்ளவங்களாக இருக்கிறேன், இந்த அன்பின் குணலட்சணம் எனக்குள்ள எந்த அளவுக்கு இப்போ விருத்தி ஆகிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம அடிக்கடி என்ன பண்ணோம்னா செக் பண்ணிக்கொண்டே இருக்கணுங்க.
ஒரு சுகர் பேஷண்ட்டு அடிக்கடி சொல்கிறதான், எப்படி அவர் வந்து வாரமோ மாதமோ போய் அடிக்கடி சுகர் லிமிட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறாரோ, அதே போல் நம்ம அழைக்கப்பட்டது அன்பின் பிரமாணத்துக்கு. அப்போ அந்த அன்பு நமக்குள்ளே எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ இந்த அன்பின் ஆவியை ஒரு தேவனுடைய பிள்ளை நாள்தோறும் விருத்தி செய்ய வேண்டும். சரிங்களா? இது ஒருத்தருக்குள்ளே வளர்ந்தா தான் அவங்க சபை வாய்ப்புக்கு போக முடியும். வேற எல்லாம் என்கிட்ட இருக்கு பிரதர், நல்லா வேதத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் எனக்கு தெரியாத A to Z எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டு அன்பின் பிரமாணத்தில் குறைவுபட்டவர்களாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளை நாமளே ஏமாத்திக்குவோம். அப்போ நம்மளுடைய அடிக்கடி சிந்திக்க வேண்டிய விஷயம், நான் எல்லாம் தெரிஞ்சிருக்கேனே, இவ்வளவு படிக்கிறனே, இவ்வளவு ஊழியம் செய்கிறனே, இவ்வளவு தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுறனே, இந்த அன்பின் ஆவி எனக்குள்ள எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது இந்த அன்பின் ஆவி எந்த அளவுக்கு செயல்படுது, என் குடும்பத்தார்கிட்ட இந்த அன்பின் ஆவி எந்த அளவு செயல்படுது, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, என் சத்துருக்கள் கிட்ட இந்த அன்பின் ஆவி எந்த அளவுக்கு எனக்குள்ள வளர்ந்துருக்கு, இதை என்ன பண்ணிக்கணும், நமக்குள்ள நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ சகோதரர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரதர் ரொம்ப அன்பாக இருந்தால் அது இன்னசென்ட் ஆகிடுவோம் பிரதர், நம்மளை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க, நமக்கு தீமை செய்யணுங்கிறவங்க ரொம்ப அதிகமாகிடுவாங்க, ரொம்ப ஆளுகையை எடுத்துக்குவாங்க, இவர் என்ன பண்ணினாலும் பொறுத்து போவார்னு சொல்லி அவங்க தேவையில்லாமல் நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நிச்சயமாக அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படும் போது இதில் விழிப்புணர்வர்களாக தெளிந்த புத்தி உள்ளவங்களாக அவங்க இருப்பாங்களாம். இவங்க நம்ம அன்பு காமிச்சுப்பானா அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா அதை நம்ம ஞானமாக என்ன பண்ணிக்கணுங்க, தவிர்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க அதுகளால் பக்தி விருத்தி அடைகிறாங்கன்னா அதை நம்ம தொடர்ந்து செய்யணும். இல்லை இவங்க இதை வந்து வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஞானமாக அதை விட்டு விலகக்கூடியவங்களா நாம் இருக்கணும். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம பார்த்துட்ட ஞானமுள்ள வாழ்க்கை. அப்போ நம்ம வாழ்கிற காலங்கள் மிகுந்த பொல்லாததாய் கொடிய காலங்களாக இருக்கிறதுனால ஒரு ஞானமுள்ள வாழ்க்கை ஒரு தேவனுடைய பிள்ளை வாழணுங்கும் போது நாம் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய விஷயத்தில் தன் காரியத்தில் என்ன பண்ணணும்னா கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் குடும்பத்தின் மீது கவனம் செலுத்துகிற விஷயத்தில் ரொம்ப சரியாய் நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து நம்ம செயல்படணும். அடுத்து நம்மளுடைய பலகீனங்களில் நம்ம பொறுமையாக இருக்கிறத விட அடுத்தவர்கள்கிட்ட பலகீனங்கள் பார்க்கும்போது அதிக பொறுமை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அடுத்து மற்றவங்ககிட்ட ஒரு தவறு பார்த்துட்டோன்னா கூடுமான வரைக்கும் அதை அவங்கக்கிட்ட நேரடியாக சொல்லணும். அடுத்து தேவன்கிட்ட அவங்களுக்காக நாம் செபிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். அடுத்து முன்கோபம் உள்ளவர்களா, எளிதில் சினம் கொள்கிறவர்களா நாம் இருக்கிறத தவிர்த்து கொள்ளணும். அடுத்து அன்பின் ஆவியை நாள்தோறும் விருத்தி செய்யக்கூடியவங்களா நாம் இருக்கணும். அப்போ இன்னும் நிறையா இருக்குது, நம்ம குறிப்பிட்ட நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த ஒரு 5 காரியத்தை எடுத்திருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்டவர்களாய் ஒரு ஞானமுள்ள வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபை சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம்.